ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டிஃபனுக்கு பாஸ்தா தான் செஞ்சுருந்தேன். அதை எப்படி செஞ்சுருந்தேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தடு தாங்க. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு காஃபி போட்டுட்டு அழகாக கிளைமேட் பார்த்துக்கிட்டே அந்த காஃபியை குடிச்சிட்டு வாஷிங் மிஷின் காலையிலே போட்டிருந்தேங்க. ஓடி முடிஞ்சிட்ருக்கு. அதை எடுத்து காய வைக்கணுங்க. இது நேற்று போட்டிருந்த துணி ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மழை சீசனில். நேற்று போட்டிருந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி துவைச்ச துணியை அதில் காய வைக்கணுங்க. அழகாக போட்டுட்டு உள்ளவே ஃபேன் போட்டுட்டோம் அப்படின்னா ஆறிடுங்க. அப்படி இல்லைன்னா பால்கனியில் கொஞ்சம் வெயில் வராமல் இருந்ததுன்னா பால்கனியில் கூட எடுத்து வச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அந்த ஸ்டாண்டை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். வெயில் டைமில் யூஸ் பண்ண மாட்டேங்க. வெயில் டைமில் மொட்டை மாடியில் காய வச்சிருவேன். இந்த மாதிரி மழை சீசனில் இந்த ஸ்டாண்டை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ துணி இருந்தாலுமே போடலாங்க. இப்போ போட்டுட்டேங்க. இது வாஷிங் பால். இந்த பால் போட்டோம் அப்படின்னா துணி ஒன்றோட ஒன்று சிக்கிக்காமல் தனித்தனியாக வரும் அப்படின்றதுக்காக. இப்போ பாஸ்தா நான் எப்படி செய்வேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. நான் எப்படி செய்வேன் அப்படின்னா, முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதில் நமக்கு எவ்வளோ தேவையோ நான் 1 கப் அளவுக்கு பாஸ்தா போட்டிருக்கேங்க. அது நல்லா கொதிச்சு வெந்துச்சான்னு பார்த்து அதை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் தண்ணியில் வாஷ் பண்ணிடுவேன். கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் பார்த்தீங்களா. தண்ணியில் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், அதில் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் சேர்த்துருக்குறேன், 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேங்க. அதை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சிலர் அதை இஞ்சியும் பூண்டையும் துருவி போடுவாங்க. நான் பேஸ்ட்டாக போட்டுடுறேங்க. பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டு அதையும் வதக்கிட்டு அதில் கொஞ்சம் சோயா சாஸ், கொஞ்சம் சில்லி சாஸ், மிளகுத்தூள், கரம் மசாலா, இது மட்டும்தாங்க மசாலா ஐட்டம். இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பாஸ்தா எடுத்து வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பாஸ்தாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியில் கொத்தமல்லி தூணும். கொத்தமல்லி இல்லைங்க, அதனால கொத்தமல்லி தூளை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை நானும் பையனும் சாப்பிட்டுடுவோம். அவருக்கு இந்த பாஸ்தா, மேகி, நூடுல்ஸ் எதுவுமே பிடிக்காதுங்க. அவர் பழைய சாதம் இருந்தால் கூட சாப்பிட்டுடுவாங்க. நானும் பையனை மட்டும் எங்களுக்கு இது போதுங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த நாள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் போயிட்டு மதியத்துக்கு தேவையான சமையலை செய்யணும். ஒரு நாளைக்கு இப்படி தாங்க சிம்பிளாக என்னுடைய நாள் அமையும். இந்த பாஸ்தா செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிள் மெத்தடு தான், எல்லாருமே செய்யலாங்க. நம்ம எப்பயாச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். மேகியோ இல்லை இந்த மாதிரி பாஸ்தாவோ எப்பயாவது ஒரு தடவை எடுத்துக்கலாம். அடிக்கடிக்கு எடுத்துக்கிறத தவிர்த்துக்கலாங்க.